எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இன்றைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் மார்க்கமாக கற்றுத்தந்தார்களோ அவைகளை கடைசி மூச்சு வரைக்கும் இன்றைய இந்த நிகழ்வுக்குள் உங்களை அழைத்து செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முகவரி தந்த தந்தை என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் அது சம்பந்தமான ஒரு சில தெளிவுகளை உங்களுக்கு முன்வைக்கலாம் என நினைக்குகிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த பயான் நிகழ்வை வெளியில் ஒளிபெருக்கியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல இந்த நிகழ்வை நேரடியாக MTM டெலிகாஸ்ட் லைவ் ஊடாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இனிய பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, முகவரி தந்த தந்தை என்ற தலைப்பினூடாக நம்ம ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான பயான் நிகழ்ச்சிகளூடாக எங்களை பெற்றெடுத்த தாயினுடைய சிறப்பு, அதே மாதிரி தந்தையினுடைய சிறப்பு, அவைகளை பல நிகழ்ச்சிகளினூடாக, நேரடி ஒளிபரப்புகளினூடாக, ஃபேஸ்புக்கினூடாக, யூடியூபூடாக, பல பயான் நிகழ்ச்சிகளினூடாக எங்களை ஈன்றெடுத்த தாயினதும் தந்தையினதும் இந்த உலகத்துக்கு நம்ம வருவதற்கு காரண கருத்தாவாக இருந்த அந்த இரண்டு உள்ளங்களையும் ஞாபகப்படுத்தாத உரைகள் குறைவு என்றுதான் கூறலாம். அதிகமான பயான்களில் எங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய தாயையும் தந்தையும் பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்களுடைய சிறப்பை பற்றித்தான் அதிகமாக நம்ம விளங்கி இருக்கிறோம். அதிலையும் தாய்மார்களுடைய சிறப்பு. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி ஒரு தாய் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிக்குகிறாள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தாய்க்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குகிறது. ஒரு தாய் என்பவள் தாய்மையை அடைந்து கொள்ளுகிற நேரத்தில் அவள் படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏராளமாக நானும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தந்தையின் பெருமதி சமூகத்தில், சமுதாயத்தில் இலைமறை காயாக பேசப்படுவது குறைவாக இருக்குகிறது. உண்மையிலேயே ஒரு தாயை பொறுத்த மட்டில் இஸ்லாம் பிரதானமான ஒரு பங்கை தாய்க்கு கொடுக்குகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சம்பந்தமான ஒரு சில வரிகளை சொல்லி தலைப்புக்குள் நுழைகிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, சூரத்துல் இஸ்ரா 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான். வகாலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலம் மஅரூஃபா.
உங்களுக்கு தாயும் தந்தையும் அந்த இருவரையும் நீங்கள் அடைந்து கொண்டு அல்லது அந்த இருவரில் ஒருவரை அடைந்து கொண்டால் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வக்குல்லஹுமா கௌலம் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை தாயோடையும் தந்தையோடையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள். வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டாம். வக்குல்லஹுமா கௌலம் மஅரூஃபா வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டாம், ஏச வேண்டாம். வக்குல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்ற வார்த்தையை கூட பிரயோகிக்க வேண்டாம். அன்பார்ந்த தாய்மார்களே, நம்முடைய பேச்சு வழக்கில் ஆக மிக கீழ்த்தரமான அடிமட்டமான ஒரு வார்த்தை தான் சி என்று சொல்லுவது. அப்ப எங்களை இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் பாற்று, அவர்களின் ஊடாக தாய் தகப்பரினால் சில நேரம் நீங்கள் அவஸ்தைக்குள்ளாகி இருக்கலாம், அல்லது தாயோடும் தந்தையோடும் உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்தில் சில வெறுப்புகளை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களை பெற்றவர்களை பார்த்து சி என்ற வார்த்தையை கூட நீங்க பாவிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு அவர்களோட கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் அழகாக எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்லி காட்டுகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து பாருங்க, ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் மிகவும் பணிவிடை செய்வதற்கும் சேவைகள் செய்வதற்கும் தகுதியுடையவர்கள் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரகிம அன்ஃபுன், அவனுடைய மூக்கு உடைஞ்சி நாசமாகட்டும். அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஏதாவது கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் வந்தால், இப்ப நம்ம இன்றைக்கு தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவதை போல அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை தான் உட மூக்கு உடைஞ்சி நாசமாகட்டும். பின்பு சொன்னார்கள் சும்ம ரகிம அன்ஃபுன், பின்பும் சொன்னார்கள் உட மூக்கு உடைஞ்சி நாசமாகட்டும். மூன்றாவது முறையும் சொன்னார்கள் ரகிம அன்ஃபுன், அவன் மூக்கு உடைஞ்சி நாசமாகட்டும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அதுரக்க அபவைஹி, யார் தன்னுடைய தாயையும் தந்தையும் அடைந்திருக்கிறார்களோ, இந்தல் கிபர், வயது முதிர்ந்த தாயையும் தந்தையும் அடைந்திருக்கிறார்களோ, அஹதுஹுமா அவ் கிளைஹிமா, ஒருத்தரையோ அல்லது ரெண்டு பேரையோ, வாப்பவ மட்டும் உம்மா மரணிச்சிருப்பா, அல்லது உம்மாவை மட்டும் அல்லது வாப்ப மரணிச்சிருப்பா, அவ் கிளைஹிமா, அல்லது ரெண்டு பேரையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. உலகத்துல ஒருத்தரை அடைஞ்சிருப்பீங்க அல்லது ரெண்டு பேரையும் நீங்க என்ன செய்வீங்க, அடைஞ்சிருந்து ஃபலம் யதுகுலில் ஜன்னஹ், அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையை செய்து அவர்களினூடாக யார் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய மூக்கு உடைந்து அவர் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாபில் 317வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் தாயினுடைய தகப்பனுடைய ரெண்டு பேருடைய சிறப்பையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அவங்கள வயோதிபத்தை அடைஞ்சி அந்த ரெண்டு பேருக்கும் செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்து அவர்களின் ஊடாக சொர்க்கத்தை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவருடைய மூக்கு அடைஞ்சு அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல ரெண்டு பேரையும் மையப்படுத்தி நபிகளார் பேசுகிறார்கள். பாருங்க, இன்னும் ஒரு ஹதீஸ், அதே மாதிரி ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், நான் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உம்முக்க, உண்ட உம்மாண்டாங்க. இந்த சஹாபி விட்ட மாதிரி இல்லை, ஒரு முறை கேட்டா போதும் தானே,
இந்த சஹாபி எதிர்பார்க்கிறாரு, இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் யார சொல்ல போறாங்களோ அப்படின்னு இரண்டாவது விடுத்தம் கேட்கிறாங்க. சும்மா பின்பு யார் யார சொல்லலாம் நாங்க. ரசூலுல்லாஹ் இரண்டாவது இடத்தையும் யாருக்கு கொடுக்கிறாங்க? உம்முக்க, உண்ட உம்மா அப்படின்னாங்க. இந்த சஹாபியும் விட்ட மாதிரி இல்லை. மூன்றாவது விடுத்தமும் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் உறவாடுவதற்கும் பணிவிடை செய்வதற்கும் மிகவும் தகுதியானவர் யார் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்ட நேரத்தில் மூன்றாவது முறையும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உம்முக்க, உண்ட உம்மா. இந்த சஹாபி 3 முறை கேட்டுட்டாவது விட்டு விடலாம் தானே. இந்த நபி தோழர் விடல. 4வது முறையும் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உறவாடுவதற்கு தகுதியானவர், பணிவிடை செய்வதற்கு தகுதியானவர், சேர்ந்து வாழ தகுதி உடையவர் யார் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நபி அவர்களிடத்துல கேட்ட நேரம் 4வது முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அபூக்க, உண்ட வாப்பா அப்படின்றாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? உம்மா உம்மா உம்மா. 4வது முறை ரசூலுல்லாஹ் உண்ட உம்மம்மான்னு சொல்லல, உண்ட சின்னம்மான்னு சொல்லல, உண்ட பெரியம்மான்னு சொல்லல, உண்ட அப்பான்னு சொல்லல, உண்ட சாச்சான்னு சொல்லல, பாப்பாட கூட்டாளின்னு சொல்லல, உம்மாட கூட்டாளின்னு சொல்லல. யார சொன்னாங்க? 4வது விடுத்தம் அபூக்க. அப்ப உண்மையிலேயே ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் ஈண்டெடுக்குகிற நேரத்தில் 90% கஷ்டத்தை, பங்களிப்பை கொடுப்பது ஒரு தாய் தான். சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தையுடைய சிறப்பை சொல்லுவதற்கு முன்னால இந்த தாயினுடைய பகுதியை சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் வாரேன். இந்த திடீர்னு தந்தையை சொன்னா சில தாய்மார்கள் யோசிப்பீங்க, அட தாய்மாருக்கு இஸ்லாம் அந்தஸ்தை கொடுக்கலையா, உம்மாமாருக்கு இஸ்லாம் சந்தர்ப்பங்களை கொடுக்கலையான்னு யோசிப்பீங்க. அதனால அந்த பகுதியை சொல்லிட்டு அடுத்த பகுதியை வழங்கப்படுத்துறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையை பெற்றெடுக்குகிற நேரம் ஒரு தாய் படுகிற அவஸ்தை, சுப்ஹானல்லாஹ், அது என்னால சொல்ல முடியாது. தாய்மையை அடைந்திருக்கிற உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கென்றால் நம்ம படிச்சுத்தான் இதை உணர்ந்திருக்கிறோம். நீங்க தாய்மார்கள் அனுபவித்து உணர்ந்திருக்கிறீர்கள். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு குழந்தையை ஒரு தாய் கற்பழிக்குகிற நேரம், அந்த குழந்தையை எப்பொழுது வயிற்றில் சுமக்குகிறாளோ அந்த குழந்தைக்காக வேண்டி தான் விரும்பி சாப்பிடுகிற சாப்பாட்டை ஒதுக்குகிறார்கள், தான் விரும்பி செல்லுகிற பயணத்தை நிராகரிக்குகிறார்கள், தான் விரும்பி நுகருகிற வாசத்தை வெறுக்குகிறார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு, துன்பப்பட்டு தான் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தையை ஈண்டெடுக்குகிற நேரம் ஒரு எலும்பு உடைஞ்சா ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுவார், வேதனைப்படும். அப்படித்தானே? அதே மாதிரி 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, கிட்டத்தட்ட 14 அல்லது 15 எலும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்படுகிற நேரத்தில் அவன் எவ்வளவு வேதனையை உணர்கிறானோ அதைவிட கஷ்டமான ஒரு வேதனையை தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்குகிற நேரம் ஒரு தாய் அடைந்து கொள்ளுகிறாள். குழந்தையை பெற்றெடுக்குகிற, பிரசவிக்குகிற நேரம் இருக்குது இல்லையா, இந்த உலகத்தில் வாழ்வா சாவா என்று நிர்ணயிக்குகிற ஒரு நேரம் தான் குழந்தையை பிரசவிக்குகிற நேரம். அதனாலயோ தெரியா, இஸ்லாம் 1வது விடுத்தம் உம்முக்க, உண்ட உம்மா, 2வது விடுத்தமும் உம்முக்க, உண்ட உம்மா, 3வது விடுத்தமும் உம்முக்க, உண்ட உம்மா. 3 சந்தர்ப்பத்தை உம்மாக்கு கொடுத்துட்டு 4வது சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் வ அபூக்க, உண்ட வாப்பா அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த குழந்தையை பெற்றெடுப்பதில் பங்கு வகிப்பவர்கள் பெண்களாக இருந்தாலும் அந்த குழந்தையை இந்த சமூகத்தில்
பெயர் வாங்க வைப்பது, முகவரியை கொடுத்திருப்பது ஒரு தந்தை என்பதனை எந்த பெண்ணுக்கும் ஈடு செய்ய முடியாது. முகவரி தருவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஒரு தந்தை தான். அது எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று சொன்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம். ஒரு தாய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு குழந்தையை ஈண்டெடுக்குகிறாள். சரி, நீங்க கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைண்டு எந்த உம்மாட பேரையும் பிள்ளையுடைய பேரோடு சேர்த்து வைத்த வரலாறு எங்கேயாவது இருக்குதா? ஆமினான் ஒரு பொம்புல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். பாப்பா இருக்கிறாரு, உம்மாட பேரைத்தான் பிள்ளையோட சேர்த்து முதல் எழுத்தோட வச்சிருக்குதுன்னு எங்கேயாலும் காட்டலுமா? பாப்பா உசுரோட இருந்தாலும் முதல் எழுத்துக்கு சொந்தக்காரர் இன்னாருடைய மகன் அப்துல்லா. உதாரணத்துக்கு முஹம்மதுன்னு ஒரு புள்ள பிறந்தாச்சு, பாப்பாட பேரு அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று பெயர் வைக்கப்படுகிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆமினா அம்மையார் அவர்களினால் ஈன்றெடுக்கப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரின் தந்தை இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை. சகோதரர்களே, பாப்பா இல்லாம பிறந்த பிள்ளை என்பதனால் முஹம்மது பின்த் ஆமினா என்று எங்கேயும் காண இயலா. பார்க்கலாமா? ஆமினாவுடைய மகன் அப்துல்லா எங்கேயாவது காட்டலுமா? பிறக்கச்சலைய வாப்பா இல்ல, வாப்பா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தந்தையாக இருந்தவர் அந்த வாப்பா என்பதனால், தந்தை என்பதனால் முகவரியை கொடுத்து விட்டு அவர் குழந்தை பெறுகிற நேரத்தில் உயிரோடு இல்லாவிட்டாலும் முகவரியை கொடுத்தவர் அந்த தந்தை தான். சரி, இது ஒரு பகுதி. திருமணம் முடிக்குகிறோம், குழந்தை பெற்றாச்சு. சிலருடைய குடும்ப வாழ்க்கையில் 1 வருஷம் 2 வருஷம் சந்தோஷமா அந்த வாழ்க்கை ஓடும். சில நேரம் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு தகராறு பிரச்சனை ஏற்பட்டு பாப்பா என்ன செஞ்சிருவாரு, உம்மாவை தலாக்கு சொல்லிட்டு வேற கல்யாணம் முடிச்சுட்டு போய்த்துருவாரு. நான் கேட்கிறேன், பாப்பா வேற கல்யாணம் முடிச்சுட்டு போனதோட பாப்பாட பேரு தான் பிள்ளையோட பேரோட சேர்த்து வைக்கப்பட்டுச்சு. பாப்பா பைத்துட்டாரு உம்மாவை விட்டுட்டு, பாப்பா போனதோட உம்மாட பேரை ஜாயின் பண்ணி எங்கேயாவது வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. பாப்பா தலாக்கு சொல்லிட்டு போனாலும் அந்த பிள்ளைக்கு பாப்பா பாப்பா தான். உயிரோடு வாழ்ந்தாலும் பாப்பா பாப்பா தான். உம்மாவோட சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த குழந்தைக்கு பாப்பா பாப்பா தான். ஆனா ஒரே ஒரு பிள்ளைக்கு உம்மாட பேரோட முகவரி தந்த தந்தை என்பதற்கு பதிலாக முகவரியை கொடுத்திருக்கிறார் ஒரு தாய். தெரியுமா யாருண்டு? யாரு யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு வாப்பாட பேரை சொல்லி கூப்பிடலாது, வாப்பா இல்ல. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரான் 45வது வசனம், இது காலத்தில் மலாயிகத்து யா மரியம் இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் தன்னிடமிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு நன்மாராயம் சொல்லுகிறான். யுபஷ்ஷிருகி, நன்மாராயம் சொல்லுகிறான், நன்மாயாக கூறுகிறான். அவருடைய பேர் தான் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், மரியத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதை தவிர குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ எங்கேயும் காணேலா ஒரு உம்மாட பேரோட சேர்த்து புள்ளட பேரு வச்சிருக்கிறது. உம்மாட பேரோட இணைத்து தான் பெற்றெடுத்த பிள்ளையோட பேரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர வேற எந்த பிள்ளைக்கும் வைக்கப்பட்டது இல்லை. அப்ப முகவரியை தந்தவர் தந்தை தான். உம்மா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முகவரி கொடுத்தவர் யாரு? வாப்பாதான், தந்தை தான் என்பதனை முதலிலே நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அதே போல இந்த தந்தைமார்கள் கஷ்டப்பட்டு
தன்னுடைய குழந்தை சமூகத்தில் நல்லதொரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று பாடுபடுகிறவர்களும் எங்களுடைய தந்தைமார்கள் தான். வீட்டில் இன்றைக்கு வீட்டு வேலையை செஞ்சு கொண்டு பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு இருப்பவர்கள் தாய்மார்கள் தான். ஆனா ஏண்ட புள்ள படிச்சு பல்கலைக்கழகம் போய் நல்லதொரு அந்தஸ்தை, ஒரு பட்டத்தை, பதவியை அடைய வேண்டும் என்று உழைக்குகிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வாழ்வார் என்று சொன்னால் அது வாப்பாதான் சகோதரிகளே, அது தந்தை தான். அதனால பார்க்கிறோம், வீட்டில குடும்பத்துக்குள்ள ஏதாவது எங்கட பிள்ளை, நான் பெத்தெடுத்த மகள், நான் பெத்தெடுத்த மகன் ஏதாவது ஒரு தவற செஞ்சிட்டா உம்மா என்ன செய்வா? சில நேரம் மறைக்க பார்ப்பாங்க. பாப்பாக்கு தெரியாம, பாப்பா காலையில எழும்பி ஆபீஸுக்கு போனா அல்லது வேலைக்கு போனா சாயந்தாரம் அல்லது பின்னேற தான் வீட்டுக்கு வருவா. பிள்ளை ஏதாவது ஒரு தவறை செஞ்சால் அந்த தவறை மறைக்க முற்படுவது தாய் தான். அதனால குழந்தைகள் கெட்டு போவதற்கு, வழி தவறி போவதற்கும் ஒரு காரணமாக அமையும். ஏன்? உம்மா யோசிப்பது, ஏண்ட பிள்ளை செஞ்ச தவற சமூகத்துக்கு நான் காட்டக்கூடாது, பாப்பா கிட்டையாவது சொல்லக்கூடாது அப்படின்னு தாய்மார்கள் யோசித்து அழுது 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 தனிமையில் கண்ணீர் வடிப்பார்கள். பாப்பா வந்ததும் பாப்பா கிட்ட போட்டு கொடுப்பாங்க, உங்களோட மகன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா, உங்களோட மகள் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? இது பெண்களுடைய இயல்பு. இதே பிள்ளை படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஒரு நல்ல பெயர் எடுத்தால் அல்லது ஊரில் பாடசாலையில் நல்ல பெயர் எடுத்தா பாப்பா வந்ததோடு எப்படி சொல்ற தெரியுமா? என்ற பிள்ளைய பாத்தீங்களா, என்ற பிள்ளைய பாத்தீங்களா? எப்படி பிள்ளை தெரியுமா? எப்படி ரிசல்ட் தெரியுமா? நல்ல பெயர் எடுத்தால் சொந்தக்காரி உம்மா. ஒரு தவறை செய்கிற நேரம் சுட்டி காட்டுவது, உங்களோட பிள்ளைய பாத்தீங்களா, என்ன கூத்த செஞ்சுட்டு வந்திருக்கிறார் பாத்தீங்களா? ஸ்கூல்ல இன்றைக்கு பிரின்சிபல் கூப்பிட்டு விசாரிச்சாரு, உங்களோட பிள்ளைட கெட்டித்தனத்தை பாத்தீங்களா? ஊருக்குள்ள கதை அடிபடுகுது, உங்களோட பிள்ளைட கெட்டித்தனத்தை பாத்தீங்களா? தவறு செய்கிற நேரம் உங்களோட பிள்ளை, யார்ட? பாப்பாட பிள்ளை. அதே பிள்ளை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்குகிற நேரம், நல்ல பிள்ளையாக வாழுகிற நேரம் உரிமை கொண்டாடுறது தாய்மார்கள், ஏண்ட பிள்ளை. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது பெண்களின் இயல்பு. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும், ஊருக்கு நல்லவனாக, உலகத்துக்கு நல்லவனாக, சமுதாயத்துக்கு நல்லவனாக, நாள மறுமையில் என்னையும் உன்னையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரு குழந்தையாக என்னுடைய குழந்தையை மாற்ற வேண்டுமா? அதுக்கு பாடுபடுவது தகப்பன் தான் சகோதரிகளே. அதனால பார்க்கிறோம், தவறுகள் செய்கிற நேரத்தில் உடனே தண்டிப்பது வாப்பா தான். வாப்பா அடிப்பதினால, வாப்பா ஏசுவதனால சில பிள்ளைகளுக்கு வில்லனாக தெரிவது வாப்பா, தனக்கு எதிரியாக தெரிவது வாப்பா. ஏன் எதிரியா தெரியுதா? உம்மா தண்டிக்கிறது இல்ல, உம்மா சமாளிச்சுட்டு போய் தருவா. கொஞ்சம் ஏசிட்டு தனிமையில அழுதாலும் உம்மா பெருசா தண்டிக்க போறது இல்ல. பிள்ளை செஞ்ச தவறை தண்டிப்பது வாப்பா என்பதனால் எத்தனையோ இளம் வாலிபர்கள், எத்தனையோ இளம் யுவதிகள் வாப்பாவை இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு வில்லனாக அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு எதிரியாக தான் பெற்றெடுத்த தந்தையை, தான் பெறுவதற்கு காரணமாக இருந்த தந்தையை ஒரு எதிரியாக பார்க்குகிறார்கள் நம்முடைய சமுதாயத்திலே உள்ளவர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஏன் இந்த வாப்பா இப்படி கஷ்டப்படுறாரு தெரியுமா? முகவரி கொடுத்த அந்த தந்தை ஏன் கஷ்டப்படுறாரு தெரியுமா? அந்த பிள்ளை ஏதாவது தவற செஞ்சு ஊருக்குள்ள கதை சின்ன பின்னமா போனா பிள்ளட பேரை மட்டும் சொல்றதில்லை. முஹம்மத், உதாரணத்துக்கு முஹம்மத், இந்த ஊருக்குள்ள புத்தளத்துல முஹம்மது என்ற ஒருத்தன் இருக்கிறான், அவன் இப்படி ஒரு கெட்ட செயலை செஞ்சிட்டாண்டு புள்ளட பேரை மட்டும் சொல்லி விமர்சிப்பது இல்லை. விமர்சிக்கிறாங்களா? இன்னாருடைய மகன் முஹம்மது செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? யாருடைய மகன்? அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத்.
காசிமுடைய மகன் முகம்மது அல்லது மர்லியாவுடைய மகன் முகம்மது, ஹதீஜாவுடைய மகள் முகம்மது சொல்றோமா இல்லையா? வாப்பாடையும் உம்மாடையும் பெயரை சேர்த்துத்தான் பிள்ளட பெயர் அங்கே வாசிக்கப்படுகிறது. அதனால பாப்பா யோசிப்பாரு, இந்த சமுதாயத்தில் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் என்னுடைய பிள்ளையை சிறந்த ஒரு சமுதாயத்தின் தலைவராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தந்தை பாடுபடுகிறார். அதனால சில நேரம் தண்டிக்க வேண்டிய நிலை வந்தாலும் தண்டிப்பாரு. தண்டித்து விட்டு கண்ணீர் வடிப்பதும் அந்த வாப்பா தான். இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு பிள்ளை தவற செஞ்சிட்டா எத்தனையோ வீடுகள்ல நடக்குது இன்றைக்கு. ஆனா அதிகமான யுவதிகள் பெண் பிள்ளைகளுக்கும் தான், நம்முடைய வாலிபர்களுக்கும் தான் இது தெரியாது. பாப்பாவை ஏதோ ஒரு எதிரியாகத்தான் இன்னும் நம்ம பார்க்கிறோம். புள்ள தவறு செஞ்சத்தோட தண்டிப்பாரு மனிதன் அடிப்படையில். தண்டிச்சுட்டு இரவையில தூங்க வருகிற நேரம் யாருக்கும் தெரியாம பிள்ளையிட தலைய தடவி விட்டு கண்ணீர் வடிப்பது வாப்பாதான். என் பிள்ளைக்கு நான் அடிச்சிட்டேனே, என் பிள்ளைய நான் தண்டிச்சிட்டேனே அப்படின்னு மனம் உருகி அழுவது வாப்பாதான். சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது மாத்திரமா தன்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஓடாக உழைக்குகிறார். வெயில் என்று பார்க்காமல், மழை என்று பார்க்காமல், கூதல் என்று பார்க்காமல் கஷ்டப்படுகிற, விவசாயம் செஞ்சு மூட்டை தூக்கி கஷ்டப்படுகிற ஒரு ஜீவன் வாப்பா மாத்திரம்தான், தந்தை தான். ஏன் கஷ்டப்படுகிறார்? என்னுடைய குடும்பம் நல்லாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளை நன்றாக சாப்பிட வேண்டும், என்னுடைய பிள்ளை நன்றாக உடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும். 4 பேருடைய பிள்ளைகளை போல ஏண்ட பிள்ளையும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறவர் வாப்பாதான். சகோதரிகளே, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தைக்கு ஒரு பகுதியை இஸ்லாத்துல கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய்த்து முறையிடுகிறாரு. என்ன முறையிடுறார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நானும் குடும்பக்காரனா ஆகிட்டேன், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனா நான் சம்பாதிக்கிறேன், ஏண்ட பணத்தை அனுமதி இல்லாம வாப்பா எடுத்துட்டு போறாரு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து முறையிடுறாங்க. ஒரு நியாயமான முறையீடு. நம்ம என்ன யோசிப்போம்? அட, கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் தான் பாப்பாக்கும் உம்மாக்கும் புள்ள சொந்தம், அப்படித்தான் நம்ம யோசிக்கிறது. ஒரு புள்ள திருமணம் முடிக்கும் வரைக்கும் தான் உம்மாக்கும் பாப்பாக்கும் சொந்தம். கல்யாணம் முடிச்சிட்டா, திருமணம் முடிச்சிட்டா, நீ உம்மாவை பார்க்கவும் வேணாம், பாப்பா பார்க்கவும் வேணாம், உன்ட பொண்டாட்டி புள்ளால மட்டும் பார்த்தா போதும். சில மனைவிமாரும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சு கொள்வாங்க, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. திருமணம் முடிச்சதோட சொல்லுவாங்க, அந்த மூக்கணம் கவுறு போடுவாங்களா சில மாடுகளுக்கு, அந்த கவுறு போட்ட சில பிளமா இருக்கும், கழுத்து பிளம்புவாங்க. அப்படி பிளமாக்கப்பட்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கிறாங்க, இல்ல என்று சொல்ல இல்ல. கல்யாணம் முடிச்சதோட உம்மாவையும் பார்க்க வேணாம், பாப்பாவையும் பார்க்க வேணாம், என்ன மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுகிறவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றார், இந்த சேரை பேய்த்து முறையிடுகிறார். யா ரசூலல்லாஹ், நானும் கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளை பெற்றிருக்கிறேன், ஏண்ட சேப்புல இருந்து ஏண்ட அனுமதி இல்லாம வாப்பா என்ன செய்யறாரு தெரியுமா, ஏண்ட பணத்தை எடுத்து கொண்டு போறாரு அப்படின்னு சொல்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றார், அந்த வமாலுக லி அபீக, நீ இருக்கிறாய் இல்லையா, நீ மட்டுமல்லப்பா, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உட பாப்பாக்கு தான் சொந்தம். எப்படி அனுமதியை கொடுக்கிறாங்க? எப்படி அனுமதியை கொடுக்கிறாங்க? அந்த வமாலுக, நீயும் உட பாப்பாக்கு தான் சொந்தம், வமாலுக, நீ சேகரித்த சொத்து செல்வமும் உண்ட பாப்பாக்கு தான் சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜா என்று சொல்லுகிற ஹதீஸ் கிதாபில் 2282வது ஹதீஸாக பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்குது,
நம்ம கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை தேடினாலும் பாப்பா உசுரோட இருந்தால் இந்த உலகத்தில் முதுமையை அடைந்து தள்ளாடுகிற பருவம், பொல்லூண்டுகிற பருவத்தை அடைந்திருந்தால் கூட பாப்பா பாப்பா தானப்ப, அந்த பாப்பாக்கு செய்யக்கூடிய கடமையை செய். அந்த பாப்பா உனக்குத்தான் சொந்தம். நீ மட்டுமல்ல, உன் பொருளாதாரமும் உன் பாப்பாக்கு தான் சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு தந்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பசியோடு இருந்திருக்கிறவர் தந்தை தான். வீட்டில் சில உம்மாமாரு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை சமைச்சு போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கு பின்னாடி அதுல ஏதாவது மிச்சம் இருந்தா உம்மாமாரு சாப்பிடுவாங்க. சில வாப்பாமார் இருக்கிறாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு காலையில போய் மாலை வரைக்கும் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அந்த பணத்தை அப்படியே கட்டுக்கட்டா சேர்த்து வந்து உம்மாட கையில கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? உம்மாக்கு பாப்பாக்கு சாப்பிட தெரியாதா? பாப்பாக்கு பிரியாணி தின்ன தெரியாதா? பாப்பாக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட தெரியாதா? தெரியும். நான் அந்த சேமிக்குகிற பணத்தில் சாப்பிட்டால் என்னை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குது, என் மனைவி இருக்கிறாள், என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரம் அவ்வப்போது பசியோடு கழித்த சந்தர்ப்பங்கள் ஏராளம் ஏராளம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். சில வாப்பமாறு வைத்திருப்பாங்க, சவுதி, குவைத், கட்டார் போன்ற நாடுகள்ல இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களோட நிலைமையை விசாரித்து பார்த்து பாருங்க. இன்னைக்கு சில பிள்ளைகளை யோசிச்சு கொண்டிருக்கிற, எனக்கு நல்ல ஐபோன் வேண்டும், ஆப்பிள் போன் வேண்டும், நல்ல ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. இன்னும் சில பிள்ளைகள், நான் நல்லா உடுக்கணும், இந்த முறை பெருநாளைக்கு நல்ல புதிய டிசைன் ஆடைகள் அணியோணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுவது தவறில்லை, தங்களுடைய நிலைமையை கவனத்தில் கொள்ள வேண்டும். என் வாப்பா என்ன தொழில் செய்கிறார், எப்பயாவது சிந்தித்திருக்கிறோமா? எப்பயாவது யோசித்திருக்கிறோமா? வெளிநாட்டில் என்று சொன்னால் சில பிள்ளைகளும் மனைவிமார்களும் யோசிக்கிறது, என் கணவன் என் வாப்பா ஏசி ரூம்ல சும்மா அங்க ஜொலியா இருந்துட்டு மாசம் முடிய லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்புறாரு, அப்படித்தான் யோசிக்கிறோம். கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சில நிகழ்வுகளை அங்கு சென்று பார்க்குகிற நேரம் கண்கள் கண்ணீரை வடிக்குகிறது. சகோதரிகளே, வெயிலுடைய அகோரம் தாங்க முடியாது. நம்மட நாட்டிலண்டா ஒரு மரத்துக்கு கீழேயாவது வெயில தாக்கி பிடிப்பதற்கு நிக்கலாம். அரபு நாடுகள்ல மரத்துக்கு கீழாலும் சூடோ சூடு, ரூமுக்குள்ள இருந்தாலும் ஏசி இல்லாம இருக்க இயலா, ஃபேன் போட்டாலும் தாங்காது, வண்டியில போனாலும் ஏசி வேண்டும், ஒரு கடைக்குள்ள போனாலும் ஏசி வேண்டும். அப்படியாக வாழுகிற நேரத்தில் சில வாப்பா மாறி வெயிலுடைய அகோரத்தினால் வேர்வை உடம்பினால் வடிந்து கொண்டு போகும், உடம்பை நனைத்துக் கொண்டு போகும். வெயிலுடைய அகோரம் கருத்து கண்ணன் கரேர்ந்து இருப்பாரு. ரோட்டுல வேலை, ரோட்டு கிளீனிங், சில வாகனங்கள் கழுகிற ஊழியாளர்கள், சுப்ஹானல்லாஹ். பேரிச்சம் மரங்களுக்கு தண்ணீர் அடிக்குகிற வேலை, சில ஹதீகாக்களுக்கு விளையாட்டு மைதானங்களை துப்புரவு செய்கிற வேலை. ஆனா எந்த வாப்பாவும் வேலை செய்யறத வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து பிள்ளைக்கு அனுப்பின வரலாறு இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதை பார்த்து என் புள்ள கவலைப்படப்படாது, என் மனைவி கவலை அடையக்கூடாது அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நன்றாக ரூமுக்கு வந்து குளிச்சிட்டு நல்ல சென்ட்டுகளை கொஞ்சம் அத்தறுகளை பூசி அடிச்சு கொண்டு எவருடையாலும் ஒரு வாகனத்துக்கு முன்னால அல்லது நம்ம வேலை செய்கிற கஃபீல்ட பாபாட வேனுக்கு முன்னால, காருக்கு முன்னால நின்று அழகா உடுத்துக்கொண்டு ஒரு போட்டோவை எடுத்து உம்மாக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அனுப்பினா, வீட்டுல மனைவிமாரும் பிள்ளைகளும் யோசிக்கிறது, என் வாப்பா அரபு நாட்டுல ஹைப்பையா ஈக்கிறாரு, அழகா ஈக்கிறாரு, மாஷா அல்லாஹ், பாருங்களேன் வாப்பாட போட்டோவை எம்மா காட்டுற. பிள்ளைகள் அந்த போட்டோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ற,
குரூப்புகளுக்கு அனுப்புறது, வாட்ஸ்அப்புக்கு போட்டுறது, பேஸ்புக்ல போடுறது. ஏண்ட வாப்பா பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ், BMW காருக்கு முன்னால் எப்படி ஸ்மார்ட்டா உடுத்து நிற்கிறார் பாத்தீங்களா? அட ஓண்ட வாப்பா அங்க படுகிற கஷ்டத்தை நீ உணரவில்லை. ஓண்ட வாப்பா அந்த வெயிலிழக்கப்பட்ட கஷ்டத்தை நீ உணரவில்லை. நீ உணர்ந்திருந்தால் சந்தோஷமா யாருக்கும் பகர மாட்டாய். என்ன சொல்ல வாரென்றால், அப்படியெல்லாம் கஷ்டப்படுகிற வாப்பா பகல் நேரத்தில் சில நேரம் எதை சாப்பிடுவார் தெரியுமா? ஒரு பண்ணை எடுத்து டீயோட தொட்டு சாப்பிட்டுட்டு பகலை கழிப்பாரு. இரவையில ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்கினால் அல்லது ஒரு கோழியை வாங்கி நன்றாக சமைத்து சாப்பிட்டா 1 டினார் 2 டினார் பேய்த்திடும். அதனால ஒரு பண்ணுக்கு ஒரு 100 ஃபில்ஸ் அல்லது ஒரு ரூபாய் டினார் பேய்த்திடும். அப்படின்னு ஒரு பண்ணை வாங்கி டீயோட சாப்பிட்டுட்டு கழித்த வரலாறுகள் அரபு நாடுகள்ல ஏராளம் ஏராளம். உங்களோட கணவன்மாரு பிள்ளைகள் இருந்தா கொஞ்சம் இந்த பேச்சை கொடுத்து பாருங்க, பேச்சை போடுவாங்க. நீங்க பேச்சை போட்டா அவங்க பேச்சை கொடுப்பாங்க. கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஏன் கஷ்டப்படுறது தெரியுமா? மாதம் முடிய சம்பளத்தை வாங்கி என் பிள்ளைக்கு அனுப்பணும், என் மனைவிக்கு அனுப்பணும். அடுத்த வீட்டில் வாழுகிற மனைவியை போன்று என்னுடைய மனைவி வாழ வேண்டும் என்று சிந்திப்பது உங்களது கணவன்மார். அடுத்த பிள்ளைகளை போன்று என்னுடைய பிள்ளை உடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உன்னுடைய தந்தைமார். அடுத்த பிள்ளைகள் பல்கலைக்கழகம் சென்று படிப்பதை போன்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உங்களது தந்தைமார் என்பதனை மறந்து விடாதீர்கள். அதனால முகவரி தந்தவர் தந்தை மாத்திரமல்ல, எங்களுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவரும் தந்தைமார்கள் தான் என்பதனை மறந்து விடாதீர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் ஒரு விடுத்தம் இதைவிட விவரமாக சொல்ல போனால், ஒரு பெருநாள் வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்ப ஹஜ்ஜு பெருநாளை கழிச்சோம், நோன்பு பெருநாள் முடிஞ்சு 2 மாசத்துக்குள்ள ஹஜ்ஜு பெருநாள் வந்துச்சு, அப்படித்தானே? இந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு கை நிறைய பணத்தை வச்சிருப்பார் உங்களோட ஹஸ்பண்ட் அல்லது உங்களோட வாப்பா. பிள்ளையும் கூட்டிண்டு மனைவியையும் கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜு பெருநாளைக்கு உடுப்பு வாங்க புத்தளத்துல ஒரு நல்ல கடைக்கு போய்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அல்லது சிலோல நீர்கொழும்புல குருநாயகல்ல எங்கேயோ ஒரு நல்ல கடைக்கு உங்களை கூட்டிட்டு போய்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. வாப்பா என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு தேவைப்பட்டதை பார்த்து வாங்கிக்கோங்க சொல்றாரா இல்லையா? உம்மா கிட்ட சொல்லுவா, பிள்ளையையும் கூட்டிட்டு போயிட்டு தேவையான ஆடையை வாங்கி கொடுங்களேன், பணத்தை அப்படியே உம்மாட கையில கொடுத்துருவார். உம்மாவும் போய்த்து, என்ன உம்மா கஷ்டப்படலையே, அவ விதவிதமா ஒன்று வாங்க சொன்னா 1க்கு 2 2க்கு 3 வாங்கிடுவான். ஆடையும் செலக்ட் பண்ணி விலை உயர்ந்த ஆடையும் வாங்கி ஃபேஷனான டிசைனான ஆடையும் வாங்கி பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்துருவான். வாப்பாவை பார்த்தா புள்ள 2 கையிலும் 2 பேக், உம்மாட கையில 2 பேக், வாப்பாவை பார்த்தா வெறும் கையா நிப்பாரு, 2 கையிலையும் ஒன்றுமே இல்லை. சில நேரம் சில தாய்மார்கள் சில பெண்மணிகள் சொல்லுவாங்க, நீங்களும் ஒரு நல்ல டவுசரை நல்லது ஒரு சேட்டை நல்லது ஒரு டிஷர்ட்டை வாங்கிக்கோங்களேன்னு சொன்னா உங்களோட வாப்பா மாறு உங்களோட ஹஸ்பண்ட் மாறு சொல்ல பதில் என்ன தெரியுமா? நோன்பு பெருநாளைக்கு வாங்கின சேட்டு இன்னும் அல்மாரில் இருக்குது இல்லையா சொல்றாங்களா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க அழகா ஆடைய வாங்கியிருப்பீங்க, அதை ஒன்றை யோசிச்சிருக்க மாட்டீங்க. நோம்பு பெருநாளைக்கு வாங்கினது 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல அடுக்கி வச்சிருக்கிறோம். அருமாலில ஒரு முறை தான் உடுத்திருப்போம், வாப்பாவும் ஒரு முறை தான் உடுத்திருப்பாரு, கழுகி அலுமாரில அடுக்கி வச்சிருப்போம். வாப்பா கிட்ட சொல்லுவோம், நீங்களும் ஒரு நல்ல ஆடையை செலக்ட் பண்ணி வாங்குங்களே. வாப்பா சொல்ற வார்த்தை, நோம்பு பெருநாளைக்கு எடுத்த உடுப்பு இன்னும் அப்படியே அலுமாரில் இருக்குது இல்லையா, அதை நான் உடுத்துக்கொள்றேன் சொல்றாங்களா இல்லையா? ஏன் ஏன் இப்படி சொல்றாங்க? எப்பயாவது சிந்தித்து இருக்கிறோமா? பாப்பாக்கு என்ன உடுக்க தெரியாதா? அழகிய ஆடைகளை வகை வகையாக அணிய தெரியாதா? நான் விலை உயர்ந்த ஆடையை வாங்கி உடுத்தால் என்னுடைய மனைவிக்கு வாங்கிய ஆடைக்கு பணம் பற்றாக்குறையாகி விடுமோ என்று சிந்திக்குகிற ஒரு ஜீவன் உங்களோட ஹஸ்பண்ட் மாறுதான். குழந்தைகளே, வாலிபர்களே, யுவதிகளே, உங்களோட வாப்பாமாருக்கு உடுக்க தெரியாமல் அல்ல, உங்களோட வாப்பாவும் ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து ஒரு டவுசரை அல்லது ஒரு டிஷர்ட்டை ஒரு ஷர்ட்டை வாங்கி உடுக்க தெரியாமல் அல்ல.
பணத்தை கொடுத்து வாங்கினால் உங்களுக்கு வாங்கிய ஆடைக்கு பணம் போதாமல் போய்த்து விடுமோ என்று அஞ்சி நீங்க எல்லாம் சந்தோஷமா உடுப்ப வாங்குங்க, நான் பிறகு வாங்கிக் கொள்றேன், நான் பிறகு நாளை வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதுகெலும்புக்கு சொந்தக்காரன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தந்தைதான் சகோதரிகளே, அது வாப்பாதான், யாருனாலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த அந்தஸ்தை எங்களுக்கு தந்தது நம்முடைய கணவன்மார்கள் என்பதனை தாய்மார்களே மறந்துவிட வேண்டாம். நாங்கள் இந்த உலகத்தில் வெறுமனே குமரிகளாக இருந்தோம். சில நேரம் ஒரு திருமணத்தை பேசியிருப்போம், பார்த்துட்டு பேத்திருவாங்க. இரண்டாவது திருமணத்தை பேசி வந்திருப்பாங்க, பார்த்துட்டு பேத்திருப்பாங்க. மூன்றாவது முறை பார்த்து எங்களை மனம் முடித்திருப்பார், அல்லது ஒரு முறைதான் பார்த்திருப்பாரு, பார்த்துட்டு எங்களை திருமணம் முடிச்சிருப்பாரு. எங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்ல வாரன் என்றால் நாங்கள் இளமையில் தனிமையில் குமரிகளாக இருந்த நேரம் எங்களுக்கு குழந்தைக்கு சொந்தக்காரியாக தாய்மை என்ற ஒரு பட்டத்தை தந்தது எங்களோட ஹஸ்பண்ட் தான். வாப்பாண்டு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை தந்தது யாரு? எங்கட கணவன்மார்கள் தான் என்பதனை மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, கணவன்மாரை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை சரியாக கொடுத்து விடுங்கள். அவர்களை மனமகிழ்ச்சியோடு அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்கள் வீடுகளுக்கு வருகிற நேரம் தொழிலுக்கு சென்று வருவார்கள், தூர பிரதேசங்களுக்கு சென்று வருவார்கள். வருகிற நேரம் அவர்களை சலாம் சொல்லி மகிழ்ச்சியோடு வீட்டுக்குள்ள வரவழையுங்கள், சந்தோஷமாக வரவழையுங்கள். அவருடைய தேவையை கேட்டு அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொடுங்கள். சில வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு வருவதற்கு காரணமும் அதுதான். சில மனைவிமாறு சரியாக முகம் கொடுத்து பேசுறது இல்லை. கணவன் காலையில 6 மணி 7 மணிக்கு தொழிலுக்கு போனா சில கணவன்மாறு இரவையில 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். சில தாய்மார்கள் கணவன் வர்ற நேரத்துல கூட ஒழுங்காக முகம் கொடுத்து பேசுறது இல்லை. அவருடைய தேவையை உணர்ந்து கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வது இல்லை. அதனால எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கு பிளவுகளும் பிரச்சனைகளும் சமுதாயத்தில் மேலோங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தாய்மார்கள் விடுகிற கூடுதான். அதனால கணவன்மார்களை கண்குளிர்ச்சியாக பார்த்துக் கொள்ளுங்கள். யுவதிகளே, வாலிபர்களே, உங்களை அழைத்து சொல்லுகிறேன், உங்களோட வாப்பா அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடை, அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம். உங்களோட வாப்பா இல்லைன்றால் உங்களுக்கு முதலெழுத்தே இல்லை, கேள்விக்குறி. யார் வாப்பா வாப்பா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால பார்க்கிறோம், பாப்பாக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுக்குகிறது என்று சொன்னால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குகிற நேரம் துணையாக இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த பிள்ளை சொந்தம். ஒரு பிள்ளையை தத்தெடுத்து விட்டோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை வழக்கெடுத்துட்டோம் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல நடக்குது. ஒரு பிள்ளைய, எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அல்லது ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி ஆம்பளை பிள்ளைய வழக்கெடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைகள் இல்லாட்டி பொம்பளை பிள்ளைய வழக்கெடுப்பாங்க, சின்னத்திலேயே தத்து எடுப்பாங்க. இஸ்லாம் அதை தடுக்கிறது, ஹராம் என்று சொல்லுகிறது. அப்படி எடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக தத்தெடுப்பது முடியாது. அவர்களை வளர்ப்பதற்கு எடுத்தாலும் பாப்பா இல்லைன்றத சொல்லி கொடுக்கணுமா. சின்ன பிள்ளையில நாங்க எடுத்தாலும் வாப்பா இல்லைன்றத, இது ஓண்ட வாப்பா இல்லப்பா. சில நேரம் 1 மாத குழந்தைகளை எடுத்திருப்போம், அல்லது ஒரு 2 மாச பிள்ளையை நீங்க தத்தெடுத்திருப்பீங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் பொட்டிப்பால் கொடுத்து வளர்த்திருப்பீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ப்பீங்க, இதுதான் உண்ட உம்மா, இதுதான் உண்ட அபு, உண்ட வாப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆனா இஸ்லாம் எந்த அளவுக்கு தந்தைக்கும் தாய்க்கும் முன்னுரிமையை கொடுக்குது தெரியுமா? வாப்பா இல்லாம வாப்பான்னு சொல்லிடாதீங்க. நீங்க வழக்கெடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு வாப்பாட அந்தஸ்து இல்லாட்டி வாப்பாண்டு கூட சொல்ல வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சூரத்துல் அஹ்ஸாப் 5வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்க அப்படி தத்தெடுத்தால் அந்த பிள்ளைக்கு பருவ வயதை அடைகிற நேரம் சொல்லி கொடுக்கணுமாம், இது ஒண்ட உம்மா இல்ல,
இது ஓண்ட வாப்ப இல்ல அப்படின்னு சொல்லணுமா? எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதென்றால், வாரிசு சொத்து, அனந்தர சொத்து, ஒரு உம்மாக்கும் வாப்பாக்கும் சொந்தமான சொத்து செல்வம் இருக்கும். அந்த வாப்பா சம்பாதித்த பணம் அல்லது வாங்கி வச்ச தோட்டம், இத தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு பிள்ளையை தத்தெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சம்பாதித்த சொத்தை கூட அந்த பிள்ளைக்கு கொடுப்பது ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு சதக்காவாக தர்மமாக கொடுக்கலாமே தவிர, நீங்க வளர்க்கிறீங்க காரணத்துக்காக வேண்டி உங்களோட பிள்ளைக்கு கொடுக்குகிற அந்தஸ்தை நீங்க தத்தெடுத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வாப்பாக்கு உரிமையை கொடுக்குகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தந்தை சமூகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாக, ஒரு பணக்காரனாக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, ஒரு முதலாளியாக, ஒரு ஆசிரியராக, உலகத்தில் படிப்பதற்கு, பட்டம் பதவிகளை அடைவதற்கு, பல்கலைக்கழகம் சென்று வரை படித்து வருவதற்கு உறுதுணையாக இருந்த தந்தைமார்கள் இன்று ஓரம் கட்டப்படுகிறார்கள். சகோதரிகளே, எத்தனையோ தாய்மார்கள் வயது முதிர்ந்ததற்கு பின்னால் அவர்களை ஏளனமாக கருதுகிறோம். வீட்டில் வச்சுக்கொண்டு இது ஏண்ட வாப்பாண்டு சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற எத்தனையோ உறவுகளை சமுதாயத்திலே பார்க்கிறோம். இது ஏண்ட உம்மாண்டு சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற எத்தனையோ யுவதிகளை உலகத்திலே சமுதாயத்திலே பார்க்கிறோம். நம்ம யோசிக்கணும், இந்த அளவுக்கு பட்டங்களோடு பதவிகளோடு கண்ணியத்தோடு முதுகெலும்போடு நிமிர்ந்து வாழ்வதற்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்கள், ஓடாக உழைத்தவர்கள், இரத்தத்தை சிந்தியவர்கள், வியர்வையில் நனைந்தவர்கள், பொருளாதாரத்தை திரட்டியவர்கள் யார் தெரியுமா? எங்கட வாப்பாதான், எங்கட உம்மாதான். ஆனால் கடைசி கட்டத்தில் வயோதிபத்தை அடைகிற நேரம் கணக்கில்லாமல் ஓரம் கட்டப்படுவது, இந்த சமுதாயத்தில் கணக்கில்லாமல் உதறி தள்ளப்படுவதும் இந்த வயோதிபத்தை அடைந்த தாயும் தந்தையும் தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எந்த அளவுக்கென்றால், ஒரு திருமண பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கோங்க, அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பேச போறீங்க, குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறாரு, குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை ஒரு சபையில நடக்குது. வாப்பாவும் பழைய காலத்து ஆள் இல்லையா, அதனால பேசுகிற நேரம் உங்களோட மகன் படிச்சு பட்டப்படிப்பை முடிச்சு ஒரு அந்தஸ்துல இருப்பாரு, இன்னொரு மகன் ஓதி முடித்து ஒரு ஆலிமா ஹாஃபிலா இருப்பாரு, இன்னொரு மகள் ஒரு ஆசிரியையா இருப்பாரு. உங்களோட வாப்பா உங்களோட உம்மா வயோதிபத்தை அடைந்து கூன் விழுந்து முதுமையை அடைந்து ஒரு ஓரத்தில் இருப்பான். ஒவ்வொருவர்களினால் ஒவ்வொரு மசூராக்கள் சொல்லப்படும். இந்த திகதியில இப்படி இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கொள்ளுவோம், அல்லது இந்த திருமணத்தை, இந்த வலிமாவை 100 சகன் கொடுத்து இந்த வலிமாவை செய்வோம் அப்படின்னு படித்தவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் பேசுவாங்க. பழைய காலத்து பழக்கத்துக்கு வாப்பாவும் கொஞ்சம் தலைய போட்டு சொல்லுவான், மகன் எங்கட குடும்பத்திலையும் எங்கட குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 20 சகனை கூட்டிக் கொள்ளுங்கள மகன் அப்படின்னுவாரு. எடுத்தெடுப்புக்கு மகன்மார் அல்லது மகள்மார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாப்பா கொஞ்சம் வாய பொத்திட்டுக்கிறீங்க, பேசுறதுக்கு சபையில நாங்க இருக்கிறோம், தங்கச்சி படிச்ச டீச்சர் இருக்கிறா, படிச்ச மாஸ்டர் பிரின்சிபல் நானா இருக்கிறாரு, நான் மௌலவி இருக்கிறேன். பாப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வாப்பா, நீங்க வயோதிபத்தை அடைஞ்சிருக்கிறீங்க வாப்பா, இப்ப தள்ளாடக்கூடிய வயசு வாப்பா, கொஞ்சம் பொத்திட்டு ஓரமா இருங்க வாப்பா, நாங்க பேசி முடிவெடுக்கிறோம் வாப்பா. சொல்றோமா இல்லையா? அட உன்னை படிப்பதற்கு உதவியாக இருந்தவர் தந்தை மறந்து விட்டியா? நீ ஆசிரியராக வருவதற்கு உனக்கு கஷ்டப்பட்டது உனது வாப்பா மறந்துட்டாயா? நீ டாக்டராக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு தொழில் அதிபராக வருவதற்கு மூட தூக்கி விவசாயம் செஞ்சு தண்ணில இறங்கி மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு ஓடாக உழைத்துத்தான் இந்த அந்தஸ்தை நீ அடைஞ்சிருக்கிறாய்.
வாப்பா சொல்ற மஷூராவை கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. சமூகத்தில் நடக்குதா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் ஒரு அந்தஸ்தை பாருங்க. வாப்பாக்கு முதுகெலும்பு உள்ள முதலெழுத்துக்கு சொந்தக்காரர் எங்களுடைய தந்தைமார்கள். இந்த வாப்பாக்கு எப்படி அந்தஸ்தை கொடுக்கிறோமோ இஸ்லாம் வாப்பாட கூட்டாளிக்கும் கொடுக்க சொல்லுது. அது தெரியுமா? வாப்பாட நண்பர், இணை பிரியாத நண்பர், உலகத்தில் வாழுகிற நேரம் வாப்பாட ஹை ஃப்ரெண்ட். எப்ப பார்த்தாலும் மகரிபுக்கு பின்னாடி மகரிபு தொழுவிட்டு வாப்பாட கூட்டாளியும் வாப்பாவும் தான் பேசிக் கொண்டிருப்பாங்க. வீட்டுல எங்கேயாவது பயணம் போறதாக இருந்தாலும் வாப்பா உடனே கோல் பண்ணி கூட்டாளியோட சேர்ந்து நண்பனோட சேர்ந்துதான் பயணத்தையும் போவாரு. வாப்பா மௌத்தாகினாலும் இஸ்லாம் சொல்லுது, நீங்க வாப்பாக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்தீங்களோ வாப்பாட நண்பனுக்கு கொடுங்க என்று இஸ்லாம் சொல்லுது. உங்களோட வாப்பா மௌத்தாகிட்டாரா, நீங்க வளமையா பெருநாளைக்கு உங்களோட வாப்பாவுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறீங்களா? உங்களோட வாப்பாவோடு இருந்த நண்பர் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் வாப்பாக்கு வளமையா புத்தாடைகளை வாங்கி கொடுத்தால், வாப்பா மௌத்தாகி கபராளியாக இருந்தாலும் உங்களோட வாப்பாவை சந்தோஷப்படுத்துவது போல வாப்பாட கூட்டாளிக்கு வாங்கி கொடுங்க. உங்களோட வாப்பா உயிரோடு இல்லையா, வாப்பாக்கு நீங்க தர்மங்களை கொடுத்து அவருக்குரிய ஹதியாக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்களா? உங்களோட வாப்பா மௌத்தாகினாலும் வாப்பாட நண்பன் கூட்டாளி உசுரோட இருக்கிறாராம், அவரை சங்கைப்படுத்துங்கள், அவருக்குண்டான ஹக்கை கொடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏன் தெரியுங்களா? ஏன்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் மதரசாக்கள்ல ஓதுற நேரம் அல்லது நீங்கள் பாடசாலைகள் படிக்குகிற நேரம் உங்களோட போர்டிங் ஃபீஸ் மாத பணம் கட்டுவதற்கு வசதி இல்லாம தனிமையில கண்ணீர் வடிச்சு உங்களோட வாப்பா மாறு அழுதுருப்பாங்க. அட இந்த முறை போர்டிங் ஃபீஸ் கட்டணும், என் மகள் படிக்கிறாள், இந்த ஹாஸ்டல்ல படிக்கிறாள், மாதம் 15,000 ரூபாய் வேண்டும், 20,000 ரூபாய் வேண்டும், இந்த மாதம் பணம் ஏன் நான் சேர்த்த பணம், நான் கூலி வேலை செஞ்சு சேர்த்த பணம் குடும்ப செலவுக்கே வைத்துட்டு ஏண்ட மகளுக்கு ஏண்ட மகனுக்கு போர்டிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு தனியா கவலைப்படுவாரு. அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம வாப்பட கூட்டாளிட்ட சொல்லி இருப்பாரு, நண்பன்கிட்ட சொல்லி இருப்பாரு, மச்சான் கையில இருந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சிட்டு என் மகளுக்கு மாச பீஸ் கட்டணும், என் மகனுக்கு போர்டிங் பீஸ் கட்டணும், கையில வசதி இல்லை. முதுகை தட்டி கொடுத்து, நண்பா பயப்படாத நான் இருக்கிறேன், இந்த பணம் உனக்கு இப்ப இல்லாட்டியும் பரவாயில்லை, அடுத்த மாசம் நீ சேமித்தாவது பணத்தை தாண்டி அந்த நேரத்தில் கை கொடுத்தவர் பாப்பாட நண்பன் கூட்டாளி. மறைமுகமாக எத்தனையோ விஷயங்களை, ரகசியங்களை, அமானிதங்களை பேசிக்கொண்டவர்கள் தான் அந்த நண்பன்மார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலேயோ தெரியா இஸ்லாம் சொல்லுது, வாப்பா உயிரோட இல்லாட்டி வாப்பா யாரை சிநேகிதமாக, நண்பனாக, உறவாக, சதீக்காக பழகினாரோ அவரை நீங்கள் புறம் தள்ளிவிடாதீர்கள். வாப்பாக்கு கொடுத்த அந்தஸ்தை வாப்பாட கூட்டாளிக்கு, நண்பனுக்கு கொடுங்க என்று வலியுறுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, கொடுத்த நேரம் முடிவடைந்து விட்டது. எனவே உலகத்தில் வாழுகிற சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், முதலெழுத்துக்கு சொந்தக்காரன் வாப்பாதான். உம்மாக்குடைய சிறப்புகளை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு அழகா சொல்லி காட்டினேன். நீங்க யோசிக்கப்படாது, பாப்பா மட்டுமே சொல்லிட்டு போய் தன் இல்ல, உம்மாமாருக்குரிய அந்தஸ்தை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றத ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் விவரித்தேன். அடுத்தபடியாக தந்தை தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, சமுதாயத்தில் பேரெடுத்து தர வேண்டும் என்று கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்த ஜீவன்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அது தாயும் தந்தையும் தான். சிலர்கள் அந்த பொக்கிஷங்களை இழந்தவர்கள் இந்த இடத்தில் இருப்பீங்க, உம்மாவை இழந்தவர்கள் இந்த இடத்துல இருப்பீங்க, வாப்பாவை இழந்தவர்கள் இருப்பீங்க. உம்மாவும் வாப்பாவும் இருக்குகிற நேரம் அவங்களோட பெருமதி எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அந்தஸ்துக்களோடு
பட்டங்களோடு பதவிகளோடு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த தாயும் தந்தையும் தான். சிலருக்கு அந்த 2 அருட்கொடைகளும் உயிரோடு இருக்கலாம், வாப்பாவும் உம்மாவும் இருப்பாங்க. சிலருக்கு உம்மா மட்டும் இருப்பாங்க, வாப்பா இல்ல. சிலருக்கு வாப்பா இருப்பாங்க, உம்மா இல்ல. சிலருக்கு உம்மாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல. அதனால சகோதரிகளே, வினயமாக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். சில நேரம் அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் சிறுவர்களை போல, சின்ன பிள்ளைய போல அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். அதனால மனம் தளர்ந்து விடாதீர்கள். என் வாப்பா இப்படி இருக்கிறாரு, என் உம்மா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நான் மட்டுமா இவங்களை பார்க்கணும், என் உம்மாவை நான் மட்டுமா பார்க்கணும், என் தாத்தா பார்க்கட்டுமே, என் நானா பார்க்கட்டுமே, என் சகோதரி பார்க்கட்டுமே என்று பேரம் பேசி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடை. அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இல்லை சகோதரிகளே. நாங்கள் நல்லவர்களாக வளமாக வாழுவதற்கு எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஜீவன்கள் எங்கள் உம்மாவும் பாப்பாவும். அதனால அவர்களை அடைந்திருந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை செய்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவர்களுக்கு உண்டான பணிவிடைகளை செய்து அவர்களினூடாக சொர்க்கத்தை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவங்களோட மூக்கு உடைஞ்சு நாசமாகட்டும் எச்சரிக்கை செய்தார்களே, அப்படியான கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பொக்கிஷங்களை, அந்த தாயையும் தந்தையும் அடைந்தவர்கள் அவர்கள் நல்ல முறையில் மனம் திறந்து விடாமல், முகத்தை தூக்கி போட்டு விடாமல் நல்ல முறையில் அவர்களை அரவணைத்து, இன்றோ நாளையோ மறுநாளோ அல்லது மறுகணமோ எங்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைய போகிறார்கள், வயோதிபத்தை அடைந்திருப்பார்கள். அதனால அவங்க தருகிற கஷ்டம், அவங்க தருகிற துன்பம் என்று அவர்களை கவலையோடு பார்த்துடாதீங்க. அது உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடை, அதனோடு அவங்களுக்கு நன்மையை தந்திருக்கிறான். எனவே அவர்களை சிறந்த முறையில் பார்த்து நாங்களும் தாயும் தந்தையுமாக மாறியிருக்கிறோம். எனவே முகவரி தந்த தந்தைமார்களை மறந்து விடாமல், தாயையும் மறந்து விடாமல் அவர்களை சிறந்த முறையில் கவனித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன்களை, உபகாரங்களை செய்து அவர்களின் ஊடாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள், என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள், எங்களை விட்டும் மறைந்து மண்ணறையிலே வாழுகிற நம்முடைய தாய் தந்தையர் அனைவரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.